ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேற போகுது. நாங்கள் வந்து பெங்களூர் கிளம்பிட்டு இருக்கோம். மணி வந்து இப்போ என்ன, மார்னிங் ஒரு 3:30 இருக்கும். 3 o'clock கிளம்பணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். 3:30 ஆகிடுச்சு. காஃபி குடிச்சிட்டு கிளம்ப போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் கூட முக்கியமாக இன்னும் 2 பேர் வராங்க. வாங்க யாருன்னு போய் காட்டுறேன். ஹலோ. அங்கே இருக்க என் கண்ணாடியை தூக்கிட்டு வந்து இந்த ரூமில் வச்சுக்கிட்டா ஏசிக்காக. ஹீரோயின் மேம்க்கு வேர்க்கு தான், அதனால ஒருத்தர் கண்ணாடியை தூக்கிட்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலி நாங்கள் கிளம்பிட்டோம். நைட் ஃபுல்லாக கதை பேசியே எங்களுக்கு டைம் போயிடுச்சு. கொஞ்சம் தூங்கவே இல்லை. சொல்லப்போனால் பெங்களூர் போகிற குஷியில் எனக்கு தான் மெயினாக தூக்கமே வரல. ஏர்லி மார்னிங்கே கிளம்புனதுனால டிராஃபிக் அவ்வளோவா இல்லை. ஆனால் இந்த விண்மில் பிளேடை வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு 4 to 5 பிளேசஸில் மட்டும் கொஞ்சம் டிராஃபிக் ஆன மாதிரி இருந்தது. போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு 9:30 அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் பெங்களூருக்கு. ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ண மாதிரியே ராமேஸ்வரம் கெஃபே தான் போயிருந்தோம். 5 to 6 டிஃபன் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தோசை எல்லாமே. இன்னும் கூட எனக்கு அந்த கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி சென்னையில் வேறு எங்கேயும் கிடைக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிடும் போதே வந்து ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. லைக் எப்படி இருக்குது, டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகேவான்னு செக் பண்ணிக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே நாங்கள் லூலு மால் கிளம்பிட்டோம். போகிற வழியெல்லாம் நல்லா ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஃபன் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். இங்கே இருக்கோம், லூலு மால் போயிட்டு இருக்கோம். லைஃப்ல வைஃப் வந்துட்டா டைட்டா தான் இருக்கணும். ரைட்டான பொண்ணை பார்த்தாலும் ரைட்டா தான் நடக்கணும். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தா கெஸ்டா தான் நடத்தணும். ஓ மேல தப்பில்லாட்டியும் சைலண்டா இருக்கணும். அண்ட் ஃபைனலி லூலு மாலுக்கு வந்துட்டு அங்கே கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெயினாக சிக்பெட் போகலான்ட்டு தான் பிளான் எங்களுக்கு. சாப்பிட்றதுக்கு லூலு ஹைப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். நான் சென்னையில் இது வரைக்கும் எந்த மால்லையுமே இவ்வளோ அளவு பார்த்ததே கிடையாது. அண்ட் சாலட்ஸில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட பேஸ்ட்ரீஸ்லேருந்து ப்ரெட் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்வீட்டு ஜூஸு, அவங்கக்கிட்ட பக்லாவாலேருந்து குனாஃபா வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. லஞ்சுக்கு நாங்கள் ரொட்டி அண்ட் சாலட்ஸ் தான் வாங்கியிருந்தோம். சாலடில் நிறைய வெரைட்டி இருந்தது. அதில் எங்களுக்கு பிடிச்சதெல்லாமே கொஞ்சமாக நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஃபுட் கோர்ட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து அவசரமாக ஷாப்பிங் கிளம்புனதுனால பார்க்கிங்லேயே கார்க்குள்ளேயே சாப்பிட்டுட்டு லூலு மார்க்கெட்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபைனலி நாங்கள் லூலு மால்லேருந்து சிக்பெட்டுக்கு கிளம்பிட்டோம். சொல்லப்போனால் நான் மெயினாக பெங்களூர் வந்ததே இந்த சிக்பெட் ஏரியாவை பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான். யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் அதை பார்த்து கண்டிப்பாக பெங்களூர் போயே ஆகணும் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தேன். அண்ட் ஃபைனலி அது நிறைவேறிடுச்சு. அண்ட் ஆசை தீர சிக்பெட்டில் நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்டு நாங்கள் எடுத்திருந்த வீட்டுக்கு போய் நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 4 பேருமே சேர்ந்து ஃபுட் ஸ்ட்ரீட் ஒன்று போயிருந்தோம். டின்னர் சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் இங்கே ஃபுட் ஸ்ட்ரீட் சூஸ் பண்ணி வந்தோம். ஆனால் அங்கே பெருசாக ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து பானிபூரியும் அந்த ரசமலாய் அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். அண்ட் டேஸ்ட் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது ரசமலாய் எல்லாமே. சரி தோசையாவது சாப்பிட்லான்ட்டு தோசை கடை சைடு போனால் அங்கே பார்த்த உடனே எங்களுக்கு சாப்பிடவே தோணலை. அவ்வளோ ஆயில் அண்ட் மசாலா எல்லாமே அவங்க கையில் தான் போடுறாங்க தோசையில். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. ஸோ வீட்டுக்கு போகிற வழியிலே ஒரு டிஃபன் கடையில் நிறுத்தி டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ண வீடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அதில் கொடுத்துருப்பேன். அண்ட் செகண்ட் டே நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க வீடு.